NSDL and its IPO. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் இதோட IPO ரிலீஸ் ஆகுது. ஸோ IPO அப்படின்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். கம்பெனி தன்னோட பங்குகளை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு விடுவாங்க. நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட். ஸோ இது வந்து பேஸ்ட் இன் மும்பையில் இருக்குது. சம் ஷேர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா NSDL. அந்தந்த brokerage கம்பெனிஸ் வந்து NSDL மூலியமாக தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்குது. இப்போ ஒரு பாண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான டெபாசிட்ரி பார்த்தீங்கன்னா NSD மூலியமாக தான் நடக்கும். லார்ஜஸ்ட் டெபாசிட்ரி இன் த வேர்ல்ட்லேயே வந்து இதுதான் ஃபஸ்ட்டாக வந்து இருக்கிற செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி. அண்ட் இது எப்போ தொடங்குச்சு அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்த் 1996 ஆரம்பிச்சாங்க, பேஸ்ட் இன் மும்பையில். இது ஜூலை மந்த் வரனால இந்த ஸ்டாக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 1250. NSCக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஷேர்ஸ் தான் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அது வந்து IPOக்கு வரப்போகுது. இது வந்து ஒரு செமி கவர்மெண்ட். இதோட மேஜர் ஷேர் ஹோல்டிங்ஸ் யார் வச்சிருக்கா அப்படின்னா 24% வந்து NSE தான் வச்சிருக்காங்க. இதோட டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஹோல்டிங் இருக்குல்ல, மெயினாக நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா நியர்லி 398 lakh crore rupeesல இருக்கு. NSDL யார் யாருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ் அண்ட் இன்சூரர் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டெபாசிட்ரி இன் இந்தியா. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெபாசிட்ரிஸ் இந்த NSDL இருக்கு இல்லையா, இந்த NSDL வந்து 2 கம்பெனிஸ் வந்து சப்சிடரியா இருக்காங்க, NDML அண்ட் NSDL. இவங்க 2 பேரும் தான் NSDLோட சப்சிடரிஸ். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா NSDL டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா NSDL பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட். இவங்க 2 பேரும் தான் இது NSDLோட சப்சிடரிஸ். டிமேட் செக்யூரிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வந்து செட்டில்மெண்ட் எல்லாமே இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிறது ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா NSDL மூலியமாக தான் நடக்கும். நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்க்குக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சம் சார்ஜஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி NSDLக்கும் சார்ஜஸ் போய்ட்டு தான் இருக்கும். ஒரு brokerage கம்பெனி தன்னோட டெபாசிட்ரி எல்லாமே NSDL மூலியமாக தான் வச்சுருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக முன்னாடிலாம் வந்து ஒரு பேப்பர் ரைட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு வேர்ல்ட்லேயே வந்தது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரானிக்காக வந்திருக்கு. ஸோ இந்த NSDL அப்படின்றது IPO உங்களுக்கு ஜூலை மந்த் நான் வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அன்லிஸ்டடில் இப்போ அதோட ப்ரைஸ் வந்து 1250 இருக்குது. IPO டைமில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ எந்த டேட்லன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த டேட்க்கு நீங்கள் வந்து முன்னாடியே அதை பர்ச்சேஸ் பண்ணிடுங்க.